வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் சில திருத்தங்கள் செய்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் தமிழக அரசு. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை இப்போது வெளியிட்டிருக்கிறார். இன்று 3 ஜனவரி 2026 இன்று வெளியிட்டிருக்கிறார். இனிமேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் கடைசி சம்பளத்திலிருந்து 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். அந்த ஓய்வூதிய அமௌண்ட்டில் 50% டிஏ பில்லாக வரும் அப்படின்னு சொல்லி கணக்குகள்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. புதுசாக இவங்க சில இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. மகிழ்ச்சி. அரசு ஊழியர்களும் நம் சகோதரர்கள் தானே, மகிழ்ச்சி. அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. நாம் மகிழ்ச்சி அடைவதில் எந்த மாற்றம் இல்லை. எங்களுடைய சந்தேகமெல்லாம் இந்த ஓய்வூதியத்திற்கு அரசினுடைய பங்களிப்பாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அவங்க சம்பளத்தில் ஒரு பகுதியை பிடிக்கணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க ஓய்வூதிய திட்டத்தில் கொடுக்குறாங்க. இது அந்த ஜாக்டோ, ஜியோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எங்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றின்னு மாறி ஏதோ அவரை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தளபதி முதலமைச்சர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, தளபதி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். நம்முடைய கேள்வி எங்கே வருதுன்னா, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், டிஏ பில்லு எல்லாம் சரி, சம்பளத்தில் கொஞ்சம் பிடிக்கிறீங்க, அரசாங்கத்துடைய பங்களிப்பு ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் ஆகிற செலவை கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் ஆகும். இந்த பல்லாயிரம் கோடி பணம் நீங்கள் எதிலிருந்து ஈடு செய்வீர்கள்? பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கும்போது இந்த செலவு உங்களுக்கு இல்லை. இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த இது வருது. இது ஆசிரியர்களுக்கு பொருந்தும், அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டீங்க. சரி, இதில் கவனிக்கப்படாமல் விட்டவங்க தூய்மை பணியாளர்கள், அவங்களும் போராட்டம் நடத்துனாங்க. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இதுக்கான செலவு பல்லாயிரம் கோடி. இந்த பல ஆயிரம் கோடிகளை எதை வைத்து சமாளிப்பீர்கள்? ஏற்கனவே தள்ளாட்டத்தில் இருக்கிறதா அரசாங்கம் தான் சொல்லுது. நாங்கள் கடன் வாங்கி வட்டியை கட்டுறோம், கடனை கட்டுறோம், வட்டி சம்பளம் கொடுக்குறோன்னு. இன்னும் புதுசாக நீங்கள் ஓய்வூதியக்காரர்களுடைய பலனையும் ஐயா நீங்கள் கொடுங்க, நான் கொடுக்குறத வேணான்னு சொல்லலை. இந்த ஓய்வூதிய திட்டத்தை நான் எதிர்த்து சொல்லலை. ஆனால் எந்த ஒரு பலனையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதுக்கான உத்தரவாதம் எங்கிருந்து வருகிறது? எந்த வரியிலேருந்து கொடுப்பீங்க? அப்போ திரும்பவும் விலைவாசி ஏற்றுவீங்க. நீங்கள் தானே போராடினீங்க, உங்கள் தலையிலே விலைவாசி வைக்கிறேன்னு சொல்லி தள்ள கை வைப்பாங்க. இது பரபரப்புக்கு வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் இதுக்கான நிதி ஆதாரம் எங்கே இருக்கிறது? நாம் கேட்க வந்த கேள்வி அதுதான். நிதி ஆதாரம் எங்கே? அதையும் முதல்வர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.